நெட்ல டைப்பிங் படிச்சா டெக்னிக்கலா முன்னேறலாம். எக்கச்சக்க கம்ப்யூட்டர் கோர்சஸ், எக்ஸலென்ட் ஃபேக்கல்டிஸ். இது மட்டுமா, ஸ்போக்கன் இங்கிலீஷ், அகாடமிக் ப்ராஜெக்ட் கைடன்ஸ், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், இன்டர்நெட் கஃபே, கம்ப்யூட்டர் சேல்ஸ். வணக்கம். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட் சாப்டரில் இருக்கிற அந்த டீட்டெயில்ஸில் எக்ஸ்ப்ளனேஷன்லாம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த யூனிட் 1ல் இருக்கிற ஃபில்அப் த பிளாங்க்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம். ஸோ ஃபில்அப் த பிளாங்க்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு முதல்ல வந்து யூனிட் 1ல் பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ்க்காக கொடுத்துருக்க ஒரு 15 ஃபில்அப் கொடுத்துருப்பாங்க. அதோட எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் இன் த பிளாங்க்ஸில் அரித்மெட்டிக் இன்ஜின் வாஸ் இன்வென்டட் பை. ஸோ ஆல்ரெடி வந்து நீங்கள் அனாலிட்டிக்கல் இன்ஜின் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அபாக்கஸ் அதெல்லாம் நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துருப்பீங்க. ஸோ அரித்மெட்டிக் இன்ஜின் வாஸ் இன்வென்டட் பை யார்னா பிளைஸ் பாஸ்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எது அண்டர்லைன் பண்ணியிருக்கணும் அதுதான் ஆன்சர். ஸோ இதுதான் ஃபில்லப்போட பிளாங்க் இது. ஸோ இதை நான் உங்களுக்கு அண்டர்லைன் பண்ணிக்கிறது தான் ஆன்சர். ஸோ அரித்மெட்டிக் இன்ஜின் வாஸ் இன்வென்டட் பை யார்னா பிளைஸ் பாஸ்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் செகண்ட் ஒன், சார்லஸ் பேபேஜ் இஸ் கால்ட் அஸ் த ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர். ஒரு 1 மார்க் நீங்கள் படிக்கும்போது 2 விதமாக காமிப்பாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சார்லஸ் பேபேஜ் இஸ் கால்ட் அஸ் டேஷ் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர்னு எழுதலாம். இல்லைனா டேஷ் இஸ் கால்ட் அஸ் ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர், அப்போ சார்லஸ் பேபேஜை ஞாபகம் வச்சுங்க. இதுவும் அதே மாதிரி தான். டேஷ் இன்ஜின் வாஸ் இன்வென்டட் பை பிளைஸ் பாஸ்கல்னு கேட்டாங்கன்னா அப்புறம் நீங்கள் அரித்மெட்டிக் இன்ஜின் எழுதணும். இது வந்து இப்போ அரித்மெட்டிக் இன்ஜின் வாஸ் இன்வென்டட் பை டேஷ்னு கேட்டிருக்காங்க. ஸோ பிளைஸ் பாஸ்கல் அப்படின்றது ஞாபகம் வச்சுங்க. ஸோ படிக்கும்போது வெறும் ஆன்சர் மட்டும் படிக்காதீங்க. ஆன்சர் மட்டும் படிச்சிங்கன்னா அப்போ இது என்னன்றது தெரியாது. வெறும் நீங்கள் ஆன்சர் மட்டும் மெமரி பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா எக்ஸாம் சென்டரில் மாற்றி கொடுத்தாங்க கொஸ்டின் பேப்பர்லாம், அப்போ ஆன்சர்ஸ் வந்து தப்பாயிடும். ஸோ எப்படி படிக்கணும்னா ஃபுல்லாகவே படிங்க. எஸ்பெஷலி ஃபில்அப் த பிளாங்க்ஸும் சூஸும் வந்து கண்டிப்பாக ஃபுல்லாக படிக்கணும். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு மாற்றி கேட்டால் கூட உங்களுக்கு எழுத முடியும். ஸோ 40 1 மார்க் கொடுத்துருக்காங்கன்னா 40ல் ஒரு 30லேருந்து 35 1 மார்க் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. ஸோ சிஓஏ பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப முக்கியமான பார்ட் எது மார்க் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தியரி தான். அந்த தியரியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மோஸ்ட்லி சூஸ் த பெஸ்ட் ஆன்சர், அதுக்கப்புறம் மேட்ச் த ஃபாலோயிங், ட்ரூ ஆர் ஃபால்ஸில் ஏதாவது எழுதிடலாம். அது தப்போ ரைட்டோ எழுதி வச்சுருவீங்க. ஆனால் ஃபில்அப் பண்ணுறது உங்களுக்கு தெரியாது. அப்போ தெரியாதுன்னும் போது என்ன ஆகும்னா அதெல்லாம் பிளாங்காகவே விட்டுருவீங்க. ஏன்னா அதில் சூஸ் கிடையாது, சாய்ஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்போ நம்ம தான் அதுக்கு ஆன்சர் எழுதியாகும். அதனால் ஃபில்அப் படிக்கும்போது மட்டும் என்ன பண்ணுங்கள், ஃபுல்லாக படிங்க. வெறும் ஆன்சரை மட்டும் படிச்சுக்காதீங்க தயவுசெய்து. ஸோ தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் செகண்ட் வந்து சார்லஸ் பேபேஜ் அப்படின்றது ஆன்சர். தேர்ட் பார்த்தீங்கன்னா த வேர்ல்ட் ஃபஸ்ட் ப்ரோக்ராமர் இஸ் டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா லேடி ஆடா லவ்லேஸ். இது ட்விஸ்ட் பண்ணி கேட்டாங்கன்னா எப்படி கேட்பாங்கன்னா டேஷ் த வேர்ல்ட் டேஷ் இஸ் லேடி ஆடா லவ்லேஸ்னால் அப்போ என்ன அர்த்தம், ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமர் அர்த்தம். ஸோ அது மைண்டில் வச்சுங்க. லேடி ஆடா லவ்லேஸ்ன்றவங்க வந்து ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமர், வேர்ல்ட்லேயே ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமர் யாருன்னா லேடி ஆடா லவ்லேஸ் அப்படின்றது தேர்ட் ஒன். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கீபோர்டு ஆப்ரேட் பண்ணுறதுக்காக ஒரு கோட் சொல்லியிருந்தேன். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பான்ஷன் ஆஃப் ASCII இஸ் அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச். ஸோ எக்ஸ்பான்ஷன் ஆஃப் ASCII இஸ் அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ASCIIயோட எக்ஸ்பான்ஷன் அது அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச். ஃபிஃப்த் ஒன், காம்பனன்ட்ஸ் யூஸ்ட் இன் செகண்ட் ஜென்ரேஷன். ஸோ ஆல்ரெடி ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து நிறைய ஜென்ரேஷன் இருக்குது. அதில் செகண்ட் ஜென்ரேஷன் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டர். இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது சேஞ்ச் பண்ணுவாங்க. எப்படி சேஞ்ச் பண்ணுவாங்கன்னா தேர்ட் ஜென்ரேஷன் கொடுங்க, தேர்ட் ஜென்ரேஷனில் யாருன்னு கேட்பாங்க. அப்போது உங்களுக்கு அந்த ரெசிஸ்டர், டிரான்சிஸ்டர் இதெல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் பண்ண முடியும். நீங்கள் டேரெக்டாக போய்ட்டு ஆன்சர் எழுத முடியாது. அப்போ அதை ரீட் பண்ணும்போது மிஸ்டேக் பண்ணுறீங்க. இப்போ காம்பனன்ட்ஸ் யூஸ்ட் இன் செகண்ட் ஜென்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டர். ஓகே ஃபைன். இப்போ கொஸ்டினில் தேர்ட் ஜென்ரேஷன் கொடுத்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா டிரான்சிஸ்டர்னு எழுதுவீங்க. ஸோ அந்த ரீசனுக்காக தான் ஃபுல்லாக படிக்க சொல்கிறேன். அப்புறம் சிக்ஸ்த் ஒன் பார்த்தீங்கன்னா எ பைட் கன்சிஸ்ட் ஆஃப் எவ்வளோ அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்தேன்.
ஒரு டாட் மாதிரி போட்டு காமிச்சேன் நோட் பேடில். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 கேரக்டர் வரும் அப்படின்னு சொன்னேன். அந்த 8 பிட்டுன்றது தான் ஒரு பைட். அப்போ 8 பிட்டு சேர்ந்ததுன்னா என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு பைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பைட் கன்சிஸ்ட் ஆஃப் எவ்வளோ? 8 பிட்ஸ். ஓகேங்களா? சரி. அதுக்கப்புறம் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் ரேம். ரேம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டம் ஆக்சஸ் மெமரி அப்படின்னு சொல்லுவாங்க. இதே ரோம் அப்படின்றது என்னென்னா ரீட் ஒன்லி மெமரி. இது வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டம் ஆக்சஸ் மெமரி அப்படின்றது தான் எக்ஸ்பான்ஷன். எதுக்கு? ரேமோட எக்ஸ்பான்ஷன். ரேம் கேட்கலாம், இல்லை ரோம் கூட கேட்கலாம். ரோம்னா ரீட் ஒன்லி மெமரி அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன், 8th ஒன் வந்து பார்த்தீங்கன்னா OCR ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஆப்டிக்கல் கேரக்டர் ரீடர் அப்படின்னு சொல்லுவாங்க. OCR ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஆப்டிக்கல் கேரக்டர் ரீடர். அப்புறம் 9th ஒன் VDU மீன்ஸ் விஷுவல் டிஸ்பிளே யூனிட். VDU மீன்ஸ் விஷுவல் டிஸ்பிளே யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் பென்டியம் i5 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா என்னதுன்னு கேட்குறாங்க. அது ஹார்ட் டிஸ்கா, ரேமா, மதர் போர்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பென்டியம் i5ன்றது எதை மீன் பண்ணுன்னா ப்ராசஸரை மீன் பண்ணும். அதான் ப்ராசஸர் ஆஃப் அ கம்ப்யூட்டர். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பென்டியம் i5 அப்படின்றது பதிலாக இப்போ வேதனா உங்களுக்கு வந்து மதர் போர்டை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க, இல்லை ரேமை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ ஃபுல்லாக ரீட் பண்ணிங்கன்னா அது என்னன்னு தெரியும். ஸோ பென்டியம் i5ன்றது எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ப்ராசஸர் ஆஃப் அ கம்ப்யூட்டர் பேஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு 11th ஒன் EEPROM மீன்ஸ் அந்த ஒன்றுத்துக்கும் எக்ஸ்பான்ஷன். இதை மாற்றிடாதீங்க, கரெக்டாக செக் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி சொன்னேன் ROMன்றது ரீட் ஒன்லி மெமரி. இது எப்போவுமே ஞாபகம் வச்சுங்க, எல்லாமே இதான் வரும். ROMனால என்னது? ரீட் ஒன்லி மெமரி. அது EEPன்றது என்னென்னா எரேஸ் பண்ண முடியும் இந்த ப்ரோக்ராம். அதனால தான் எலக்ட்ரிக்கலி எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி. எலக்ட்ரிக்கலி எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி. அதான் EEPROM அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 12th ஒன் SMPS இஸ் த அப்ரிவேஷன் ஆஃப் என்னது? ஸ்விட்ச் மோட் பவர் சப்ளை. ஸ்விட்ச் மோட் பவர் சப்ளை, அதான் SMPS. அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மோடம். மோடம் அப்படின்றது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா இன்டர்நெட் கனெக்ஷனுக்காக யூஸ் ஆகுது. அப்போ டேஷ் இஸ் அ டிவைஸ் யூஸ்டு ஃபார் இன்டர்நெட் கனெக்ஷன் அப்படின்னா அது என்னது? மோடம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மோடம் இஸ் அ டிவைஸ் யூஸ்டு ஃபார் இன்டர்நெட் கனெக்ஷன். ஓகேங்களா? சரி. ஆக்சுவலாக மோடமோட எக்ஸ்பான்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாடுலேட்டர் டிமாடுலேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்டாங்கன்னா மாடுலேட்டர் அண்ட் தென் டிமாடுலேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் மோடம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த கொஸ்டினில் பொறுத்த வரைக்கும் இன்டர்நெட் கனெக்ஷனுக்கு என்ன டிவைஸ் தேவைப்படும் கேட்டிருக்காங்க. மோடம். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மோடம். ஓகேங்களா? அப்புறம் 14th ஒன் டேஷ் இஸ் த டிவைஸ் யூஸ்ட் டு என்ஹான்ஸ் த கிளாரிட்டி ஆஃப் த டிஸ்பிளே. அப்போ டிஸ்பிளேயோட கிளாரிட்டி ரெசல்யூஷன்லாம் மாற்றுறதுக்கு, பிக்சர் வந்து கிளாரிட்டியாக இருக்கிறதுக்கு, கிளியராக இருக்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா கிராஃபிக் கார்டுன்றது யூஸ் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் ப்ரீவியஸாக அந்த சொன்ன அந்த எக்ஸ்ப்ளனேஷன்லாம் ஓரளவுக்கு படிச்சிருந்தீங்கன்னா இதெல்லாம் ஈஸியாக நீங்கள் அட்டன் பண்ணி பாஸ் பண்ணிடலாம். ஸோ கிராஃபிக் கார்டு இஸ் த டிவைஸ் யூஸ்டு டு என்ஹான்ஸ் த கிளாரிட்டி ஆஃப் த டிஸ்பிளே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபைனல் ஒன் ஸோ டேஷ் இஸ் த டிவைஸ் விச் கனெக்ட்ஸ் த ஆடியோ காம்பனன்ட்ஸ் ஃபார் மல்டிமீடியா அப்ளிகேஷன்ஸ். ஸோ கொஸ்டினில் என்ன வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டேஷ் இஸ் அ டிவைஸ் விச் கனெக்ட்ஸ் த ஆடியோ காம்பனன்ட்ஸ் ஃபார் மல்டிமீடியா அப்ளிகேஷன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்போது என்ன டிவைஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுண்ட் கார்டு அப்படின்றது தான் ஆன்சர். அது ஆக்சுவலாக அதை அண்டர்லைன் பண்ணாமல் விட்டுருக்காங்க. ஸோ சவுண்ட் கார்டு அப்படின்றது தான் ஆன்சர். சவுண்ட் கார்டு இஸ் அ டிவைஸ் விச் கனெக்ட்ஸ் த ஆடியோ காம்பனன்ட்ஸ் ஃபார் மல்டிமீடியா அப்ளிகேஷன்ஸ். அப்போ நீங்கள் ரீட் பண்ணும்போதே ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். அப்போ வெறும் ஆன்சரை மட்டும் ரீட் பண்ணாமல் ஃபுல் கொஸ்டினை ரீட் பண்ணுங்கள். இப்போ ஒரு மல்டிமீடியா, இப்போ நீங்கள் இப்படி கூட கொஸ்டின் கேட்பாங்க. சவுண்ட் கார்டு இஸ் அ டிவைஸ் விச் கனெக்ட்ஸ் த ஆடியோ காம்பனன்ட்ஸ் ஃபார் டேஷ் அப்ளிகேஷன் கேட்டாங்கன்னா நீங்கள் அங்கே மல்டிமீடியா அப்ளிகேஷன் எழுதணும். இது என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டேஷ் இஸ் அ டிவைஸ் விச் கனெக்ட்ஸ் த ஆடியோ காம்பனன்ட்ஸ் ஃபார் மல்டிமீடியா அப்ளிகேஷன். அப்போ மல்டிமீடியா அப்ளிகேஷன்ஸ்க்கு எது அதிகமாக யூஸ் பண்ணுவாங்கன்னா சவுண்ட் கார்டுன்ற டிவைஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா சவுண்ட் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து யூனிட் 1ல் ஃபில் அட் த பிளாங்க்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்க அந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின். யூனிட் 1ஓட 1 மார்க்ஸ்லாம் பார்த்துட்ருக்கோம். CO இது. ஸோ அதில் ப்ரீவியஸாக வந்து நீங்கள் என்ன பார்த்துருந்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெறும் ஃபில்லப் மட்டும் பார்த்துருந்தீங்க. ஸோ இப்போ வந்து சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். ஸோ சூஸ் தி பெஸ்ட் ஆன்சரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா IC மீன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
ஸோ ஐசி அப்படின்றது பார்த்தீங்கன்னா இன்டகிரேட்டட் காம்பனன்ட்ஸு, இண்டஸ்ட்ரியல் சர்க்கியூட்டு, இன்ஸ்டியூட் சர்க்கிள் நிறைய இருக்குது. ஸோ அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஏ இன்டகிரேட்டட் சர்க்கியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் ஐசி அப்படின்னுவாங்க, இன்டகிரேட்டட் சர்க்கியூட். ஐசி மீன்ஸ் இன்டகிரேட்டட் சர்க்கியூட். செகண்ட் ஒன், த ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி ஆஃப் காம்பேக்ட் டிஸ்க். காம்பேக்ட்னா சிடி. சிடியோட கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 700 MB அப்படின்னு சொல்லுவாங்க. 1.44 MB என்னது அப்படின்னா ஃப்ளாப்பி டிஸ்க்கு. சப்போஸ் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி ஆஃப் ஃப்ளாப்பி டிஸ்க்குன்னு கேட்டாங்கன்னா 1.44 MB. ஏன்னா இது வந்து என்ன கொஸ்டின்றதுக்காக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஏன்னா ஒரே இதுலேயே 3 ஆன்சர் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 1.44 MB வந்து ஃப்ளாப்பி டிஸ்க்குக்காக. இப்போ ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி ஆஃப் ஃப்ளாப்பி டிஸ்க்குன்னு கேட்டாங்கன்னா 1.44 MBன்னு எழுதுங்க. அதுவே வந்து ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி ஆஃப் காம்பேக்ட் டிஸ்க்கு பதிலாக டிவிடின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் டிஜிட்டல் வெர்சைட்டல் டிஸ்க்குன்றது தான் டிவிடி. ஸோ டிவிடின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு எவ்வளோனா 4.7 GB. ஸோ இது வந்து ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி ஆஃப் காம்பேக்ட் டிஸ்க் சிடி கேட்டிருக்காங்க, எவ்வளோனா 700 MB. ஓகேங்களா. தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா த பீரியட் ஆஃப் த தேர்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் இஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம யூஸ் பண்ணுறதெல்லாம் 5th ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர். ஸோ தேர்ட் கம்ப்யூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 1966. நான் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்த மாதிரியே 46லேருந்து ஆரம்பித்து 10 வருஷம், அதுக்கப்புறம் அடுத்த 10 இயர்ஸ், அடுத்த 10 இயர்ஸ், அடுத்த 10 இயர்ஸ். அப்போ 1940 அப்படின்ற சீரீஸ் ஞாபகம் வச்சுங்க. 1940ன்ற சீரீஸ் வந்து ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன், 50 சீரீஸ் வந்து செகண்ட் ஜென்ரேஷன், 60 சீரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஜென்ரேஷன். அப்போ 66லேருந்து 75 அதை மைண்டில் வச்சுங்க. அப்புறம் 70s அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4th ஜென்ரேஷன். அப்போ ஆரம்பிக்கிற அந்த சீரீஸ் ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து 4, இது 5, இது 6, இது 7. அப்போ தேர்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் பார்த்தீங்கன்னா 66லேருந்து 75. ஓகேங்களா. அப்புறம் ஃபோர்த் ஒன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ டிஜிட்டல் டிவைஸ். ஸோ தெர்மாமீட்டர் கிடையாது, ஸ்லைட் ரூல் கிடையாது, டயல் காஜ் கிடையாது, பிசின்றதை இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் என்னது, டிஜிட்டல் டிவைஸை யூஸ் பண்ணி பண்ணுறது. ஓகேங்களா. சரி. ஃபிஃப்த் ஒன், டேஷ் யூனிட் இஸ் ப்ரெசன்ட் இன் த சிபியூ. ஸோ சிபியூவில் இருக்கிற யூனிட் எது அப்படின்னு சொன்னால் மெமரி சம்மந்தப்பட்ட யூனிட். ஸோ மெமரி யூனிட்ன்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா சிபியூவில் ப்ரெசென்ட் ஆகுது. சிக்ஸ்த் ஒன், ஸோ இது மற்றதெல்லாம் கூட இருக்குது. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்புட் யூனிட் இருக்குது, அவுட்புட் யூனிட் இருக்குது. இன்புட் யூனிட்னா கீபோர்டு, அவுட்புட் யூனிட்னா வந்து உங்களுக்கு ஸ்பீக்கர் அந்த மாதிரி வர்றது. ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி வரதுனால சிபியூவில் என்ன ப்ரெசென்ட்டாக இருக்குன்னா மெமரி யூனிட். மெமரி தானே உங்களுக்கு அந்த ப்ராசஸர், ரேமு, ரோம் அதெல்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் தான் மெமரி யூனிட். நெக்ஸ்ட், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ரீட் அண்ட் ரைட் மெமரி. ரீட் ஒன்லி மெமரி மட்டும் கேட்டாங்க அப்படின்னா ரோம். ரீட் ஒன்லி மெமரி, அதான் ரீட் ஒன்லி மெமரி. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா எரேசபிள் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா EEPROM அப்படின்னு சொல்லுவாங்க, எலக்ட்ரிக்கலி எரேசபிள்னு சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீட் ஒன்லி மெமரியில் வரும். அதில் ரைட்டும் பண்ண முடியும், ரீடும் பண்ண முடியும், ரைட்டும் பண்ணக்கூடிய மெமரி எதுன்னா ரேம் அப்படின்னு சொல்லுவாங்க, ரேண்டம் ஆக்சஸ் மெமரி, அதான் ரேம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ரீட் அண்ட் ரைட் மெமரிக்கு வந்து ஆன்சர் வந்து ரேம், பி அப்படின்றது. ஸோ ரேண்டம் ஆக்சஸ் மெமரி ரேம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஃபைனல் ஒன்று பார்த்தீங்கன்னா விச் இஸ் அன் ஆட் ஒன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஆட் ஒன்னா என்னது, வித்தியாசமான ஒரு விஷயத்தை தான் ஆட் ஒன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாருமே பழம் சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னு வச்சுங்களேன். இப்போ பழம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒருத்தங்க மட்டும் தனியாக பிரியாணி சாப்பிட்றாங்கன்னா அதுதான் ஆட் ஒன். அந்த மாதிரி இப்போ எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இது எல்லாமே பிரிண்டர் சம்மந்தப்பட்டிருக்கு. சிஆர்டி மட்டும்தான் மானிட்டர் சம்மந்தப்பட்டிருக்கு. இப்போது இங்க்ஜெட் பிரிண்டர், லேசர் பிரிண்டர், டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர் இதெல்லாம் பிரிண்டர் சம்மந்தப்பட்டது. சிஆர்டி மட்டும்தான் மானிட்டர் சம்மந்தப்பட்டது. அதனால தான் விச் இஸ் அன் ஆட் ஒனுக்கு ஆன்சர் என்னன்னா சிஆர்டி அப்படின்னு சொல்லுவாங்க. கேத்தோட் ரே டியூப் அப்படின்னு சொல்லுவாங்க, அதான் சிஆர்டி. இப்போ நான் சொன்ன இந்த 7மே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூஸ் த பெஸ்ட் ஆன்சரில் வரக்கூடிய பார்ட். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வந்து நமக்கு நிறைய மார்க் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 2 ஆப்ஷன் தான், ஒன்று ட்ரூ இல்லைனா ஃபால்ஸ், சரியா தவறா அவ்வளோதான். அப்போ நம்ம அதை மாற்றி எழுதிட்டோம்னா முடிஞ்சு போச்சு. ஸோ அதனால் வந்து அதை கரெக்டாக பார்த்துக்கணும். இது எல்லாமே நீங்கள் படித்தது தான். ஸோ எல்இடி இப்போ எதுக்கு இது நான் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் படிச்சுக்கலாம். ஆனால் இதை நீங்கள் அப்படியே கேட்டுகிட்டே வந்தீங்கன்னு வச்சிங்களேன் உங்களுக்கு ஆன்சர்ஸ்லாம் மைண்டில் வரும். அந்த ரீசனுக்காக தான் இப்போ நான் உங்களுக்கு இது எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ எல்இடி இஸ் த அப்ரிவேஷன் ஆஃப் லிக்விட் எமிட்டிங் டிஸ்பிளே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லைட் எமிட்டிங் டிஸ்பிளே டயோட் அப்படின்றத ஆன்சர். ஆக்சுவலாக வந்து லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளே அப்படின்றது தான் வந்து எல்சிடி. ஞாபகம் வச்சுங்க, எல்சிடினா லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளே.
இது வந்து எல்இடி வந்து பார்த்தீங்கன்னா லைட் எமிட்டிங் டயோடு அப்படின்னு சொல்லுவாங்க. டிஸ்பிளே கிடையாது, டயோடு. அப்போ அது என்னது? ஃபால்ஸ். ஸோ டிஜிட்டல் கேமரா இஸ் அன் அவுட்புட் யூனிட். அவுட்புட் யூனிட் கிடையாது, அவுட்புட் டிவைஸ். ஸோ அதுவும் ஃபால்ஸ். நான் வச்சுங்க, டிஜிட்டல் கேமரான்றது வந்து அவுட்புட் யூனிட்டு, அது வந்து அவுட்புட் டிவைஸ், அதனால் அது ஃபால்ஸ். அது பிரைமரி மெமரி இஸ் அ ஓலடைல் மெமரி அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஆல்ரெடி உங்களுக்கு அந்த நான் ஓலடைல்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது வந்து பிரைமரி மெமரின்றது வந்து ஓலடைல் மெமரி அப்படின்னு சொல்லுவாங்க. அது ட்ரூ அப்படின்றது. அப்புறம் வேர்ட் இந்த கம்ப்யூட்டர் கன்சிஸ்ட் ஆஃப் 13 பிட்ஸ். ஸோ வேர்டு வந்து இவ்வளோ பிட்ஸ் இருக்குன்ற ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. அது இருக்குது, ஆனால் 13 பிட்ஸ் இருக்கணுமானா கிடையாது. ஸோ அது ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் பாசிபிள் தட் கம்ப்யூட்டர்ஸ் கேன் டூ மிஸ்டேக் பை இட்ஸ் ஓன் அப்படின்னு சொல்கிறாங்க. கம்ப்யூட்டர் வந்து அதுவே மிஸ்டேக் பண்ணுமா? அன்டில் யூசர் நம்ம பண்ணாமல் அதுவே மிஸ்டேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கிடையாது. நம்ம எதனா கீயிங் தப்பாக பண்ணால் மட்டும்தான் அதெல்லாம் பண்ண முடியும். ஸோ அதுவும் ஃபால்ஸு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தேர்ட் தவிர மற்ற எல்லாமே இது ஃபால்ஸ் தான். அதை நீங்கள் படித்து பார்த்து பண்ணுங்கள். படிக்காமல் இருந்தீங்கன்னா கஷ்டம். ஏன்னா இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, எல்இடி இஸ் த அப்ரிவேஷன் ஆஃப் லைட் எமிட்டிங் டயோட்னே கொடுத்துருவாங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, நீங்கள் ஃபால்ஸ்னு எழுதுவீங்க இங்கே படிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி பண்ணக்கூடாது. அது படித்து பார்த்துட்டு அதுதானே ஆன்சர்னு செக் பண்ணிட்டு அப்புறம் கொடுங்க. அப்புறம் சிக்ஸ்த் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, the plotter is used in the CAD application. ஸோ CAD அப்ளிகேஷனில் தான் அந்த plotter அப்படின்றது யூஸ் பண்ணுறாங்க. கரெக்டு. ஸோ ட்ரூ. ஓகேங்களா? அப்புறம் ஓன் நியூமேன் டிசைன் த ஆர்கிடெக்சர் ஆஃப் டுடேஸ் கம்ப்யூட்டர். ஸோ ஓன் நியூமேன்றவர் கண்டுபிடிக்கல. ஸோ அவர் வந்து அது வந்து ஃபால்ஸு. இப்போ இருக்க கம்ப்யூட்டரை அவர் கண்டுபிடிக்கல. அப்புறம் டுடே வி ஆர் யூஸிங் சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் இன் ஹோம்ஸ். கிடையாது. இப்போ இருக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் கம்ப்யூட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். சூப்பர் கம்ப்யூட்டர்ன்றது அது சர்வரு பெரிய லெவலில் அந்த சூப்பர் மேன்னு உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருந்தேன் பாருங்கள், அதில் வரக்கூடியது தான் இது. ஸோ சூப்பர் கம்ப்யூட்டர் ஹோமில் யூஸ் பண்ணல. ஸோ ஃபால்ஸ். அப்புறம் பெரிபரல் டிவைசஸ் ஆர் நாட் பார்ட் ஆஃப் சென்ட்ரல் அப்படின்றது என்னென்னா, இப்போ நீங்கள் அந்த பேக் சைடில் கொடுத்துருக்காங்க பாருங்க அந்த கேபிள். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிபியூ பேஸ் பண்ணி வருதா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எஸ், பெரிபரல் டிவைசஸ் ஆர் நாட் பார்ட் ஆஃப் சென்ட்ரல் இது சம்மந்தப்பட்டது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், ஏன்னா அது வந்து அதுக்குள்ளே இருக்கிறது கிடையாது, அது செப்பரேட்டாக வரும். அதனால தான் பெரிபரல் டிவைசஸ் ஆர் நாட் பார்ட் ஆஃப் சென்ட்ரல். ஸோ ட்ரூ அப்படின்னு போட்டிருக்காங்க. இன் கம்ப்யூட்டர்ஸ் எஸ்எம்பிஎஸ் கன்வெர்ட்ஸ் ஏசி டு டிசி. ஸோ எஸ்எம்பிஎஸ்னா ஸ்விட்ச் மோட் பவர் சப்ளை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்லேருந்து டைரக்ட் கரண்ட்டுக்கு மாறுது. ஸோ அதனால தான் ஆமாவான்னு கேட்குறாங்க. எஸ், அது ட்ரூ. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரூ, செகண்ட் ஓன் நியூமன்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க கம்ப்யூட்டர் கண்டுபிடிக்கல, டிசைன் பண்ணல, ஃபால்ஸு. அப்புறம் இப்போ நம்ம சூப்பர் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறோமான்னு கேட்குறாங்க, அதுவும் ஃபால்ஸு. பெரிபரல் டிவைசஸ் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரலுக்கு பார்ட்டில் இருக்குமா, நாட் பார்ட் ஆஃப் சென்ட்ரல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆமாம், அது கரெக்டு தான், ட்ரூ. இன் கம்ப்யூட்டர்ஸ் எஸ்எம்பிஎஸ் கன்வெர்ட்ஸ் ஏசி டு டிசி, இதுவும் ட்ரூ. ஓகேங்களா? இது வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ஸோ மேட்ச் த ஃபாலோயிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து 10 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து 10 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து அது ஆன்சர்ஸை கவனிக்காமல் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அது எது சம்மந்தப்பட்டிருக்குன்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஆர்ஓஎம்ன்றது உங்களுக்கு ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, ரீட் ஒன்லி மெமரி. இதுவே ஆர்ஏஎம்னு கொடுத்தாங்கன்னா ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. ஸோ இங்கே எங்கே இருக்குது பாருங்கள், ஜே. ஸோ ரீட் ஒன்லி மெமரி ஃபஸ்ட்டு முடிஞ்சிச்சு. செகண்ட் வேக்யூம் டியூப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேக்யூம் டியூப்ன்றது எது சம்மந்தப்பட்டதுன்னா ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் சம்மந்தப்பட்டது. அப்போ 2 வந்து பார்த்தீங்கன்னா ஏ மேலே இருக்குது பாருங்கள், ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிடிஆர். இப்போ இது உங்களுக்கு டவுட்டாக இருக்கலாம். அப்போ டவுட்டாக இருக்கிறதுலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், மற்றதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் அதுக்கு வரலாம். அப்புறம் பைனரி டிஜிட். பைனரினா உங்களுக்கு வந்து 2 தான் சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ என்னது 1 and 0, 0 and 1ன்னு சொல்லுவாங்க. இது பைனரி டிஜிட் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஒரு மெமரி கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அப்புறம் அனாலிட்டிக்கல் இன்ஜின் அப்படின்றது யார் சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சார்லஸ் பேபேஜ் தான் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டார்ட் பண்ணார். ஸோ அனாலிட்டிக்கல் இன்ஜின் அப்படின்றது வந்து சார்லஸ் பேபேஜ். இதுவே வந்து லேடி அடா லவ்லேஸ்ன்னு கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமர் அப்படின்னு சொல்லி அதை மென்ஷன் பண்ணணும். அப்புறம் நெக்ஸ்ட்டு பிரிண்டர் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எது சம்மந்தப்பட்டதுன்னா அவுட்புட்டோட டிவைஸ் அது. ஸோ பிரிண்டர்னா என்னது, அவுட்புட்டோட டிவைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் எல்சிடின்ற வேர்டு என்னது, லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளே. இது இருக்குது பாருங்கள். அப்போ எல்சிடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாய்ஸ்டிக் எது சம்மந்தப்பட்டதுன்னா இன்புட்டோட யூனிட். அப்போ இன்புட் சம்மந்தப்பட்ட யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா ஜாய்ஸ்டிக் அப்படின்னு சொல்கிறாங்க.
நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் லேன். லேன்னா லோக்கல் ஏரியா நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் லேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நமக்கு தெரிஞ்சது இந்த வேர்டை வச்சு பார்க்கும்போதே லேன்ன்றது கண்டுபிடிச்சிடலாம், எல்சிடி கண்டுபிடிக்கலாம், பிரிண்டர் கண்டுபிடிக்கலாம், அனாலிட்டிக்கல் இன்ஜின் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம், பைனரி டிஜிட் கண்டுபிடிச்சிடலாம், வேக்யூம் டியூப் கண்டுபிடிச்சிடலாம், ரோம் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ கொஞ்சம் டவுட்டாக இருக்கிறது எதெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிடிஆர், மெமரி, மேபி உங்களுக்கு ஜாய்ஸ்டிக் இருக்கலாம், இல்லை அனாலிட்டிக்கல் இன்ஜின் இருக்கலாம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் டவுட்டாக இருந்ததுன்னா அப்புறம் செக் பண்ணுங்கள். அப்போது டிடிஆர்ன்றது என்ன சொல்லுவாங்கன்னா டபுள் டேட்டா ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. டபுள் டேட்டா ரேட். ஆக்சுவலாக அதுதான் இங்கே கொடுத்துருக்கணும். இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா மெமரின்னு சொல்லி இங்கேயும் கொடுத்துருக்கான், மெமரின்னு சொல்லி இங்கேயும் கொடுத்துருக்கான். ரெண்டு இடத்துலையும் கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணிட்டான், வேறு எதுவும் கிடையாது. இங்கேயும் மெமரின்னு இருக்குது, இங்கேயும் மெமரின்னு இருக்குது. உங்களுக்கு அதனால நிறைய ட்விஸ்ட் பண்ணி தான் கேட்பாங்க. அப்போ என்ன சார் பண்ணணும் அப்படின்னா இங்கே டிடிஆர் வந்து ஆக்சுவலாக டபுள் டேட்டா ரேட்னு கொடுத்துருக்கணும், அவன் கொடுக்கல. ஸோ டிடிஆர்ன்றது அது ஒரு சம்மந்தப்பட்ட மெமரின்றதுனால அது மெமரின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறேங்க. இப்போ டிடிஆர்ன்றது என்னது, மெமரி அப்படின்றது தெரிஞ்சிச்சு. ஓகே ஃபைன். அப்புறம் இந்த மெமரி என்ன சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். அது எக்ஸாக்ட் இது கிடையாது, ஆனால் இந்த மேட்ச்சுக்கு இதுதான் இப்போது மேட்ச் ஆகுது. மெமரின்றது அவன் ரெண்டுத்தையும் மீன் பண்ணதுனால இப்படி மீன் பண்ணியிருக்காங்க. ஸோ மெமரின்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே இருக்கிறத படி பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். ஏதாவது ஒன்று ஆடாக இருந்ததுன்னா அதை மட்டும் தனியாக நீங்கள் அதுக்கு மேட்ச் பண்ணிடணும். அப்போ ரோம் தெரியும், ரோம்னா ரீட் ஒன்லி மெமரி, வேக்யூம் டியூப்னா ஃபஸ்ட் ஜென்ரேஷன், டிடிஆர்னா டபுள் டேட்டா ரேட் ஆர் மெமரி, பைனரி டிஜிட்னா 0 and 1, மெமரிக்கு வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர், அனாலிட்டிக்கல் இன்ஜின் வந்து சார்லஸ் பேபேஜ், பிரிண்டர் வந்து அவுட்புட் டிவைஸ், எல்சிடி வந்து லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளே, ஜாய்ஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் யூனிட், அண்ட் தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் லேன் வந்து லோக்கல் ஏரியா நெட்வொர்க். ஸோ இதான் வந்து உங்களுக்கு மேட்ச் த ஃபாலோயிங். இப்படி தான் நீங்கள் படிக்கணும். நீங்கள் அப்படியே வச்சு ஆன்சர்ஸ் வச்சு படிக்காதீங்க, இப்படி படித்து வச்சுங்க. இப்போ நீங்கள் யூனிட் 1ல் இருக்கிற எல்லா 1 மார்க்ஸும் முடிச்சிட்டிங்க. தேங்க்யூ. fully air conditioned 100% complete educational center. அதனால தான் ரிசல்ட்டும் 100%